ஒரு பொண்ணு ஸ்னாப் சாட்டை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. நாய் மாதிரி மூக்கு, காது, வாயை திறந்தா நாக்கெல்லாம் வெளியே வருது. அந்த ஃபில்டர்ல போட்டோ எடுத்து அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்றா. அடுத்து வேற ஏதாவது நல்ல ஃபில்டர் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் முயல் மாதிரியே ஒரு ஃபில்டர். இது நல்லா இருக்கே, வாயை திறந்தா நாக்கு வருமோன்னு இவ வாயை திறந்தா அந்த முயல் கொடூரமா கத்த ஆரம்பிக்குது. அந்த பொண்ணும் பயந்து போறாவோ, இது ஹாரர் ஃபில்டர் போல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு பயமுறுத்தலான்னு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருட்டான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த முயல் ஃபில்டர் போய் அப்ளை ஆகுது. ஆக்சுவலா இந்த ஆப் நம்மளோட ஃபேஸை டிடெக்ட் பண்ணி நம்ம ஃபேஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த ஃபில்டரை அப்ளை பண்ணும். அந்த இருட்டான இடத்துல அப்ளை ஆகுதுன்னா அப்ப அங்க ஏதோ ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணும் புரிஞ்சுக்கிறா. சடனா அந்த ஃபேஸ் கத்த ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணும் பயந்து போயிட்டு அந்த இருட்டான இடத்துல கேமராவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த முயலோட ஃபேஸ் இருக்கு, அது மெதுவா இவ பக்கத்துல வருது. இவளும் பயந்து போய் கீழே விழுந்துடுறா. உடனே மொபைலை எடுத்து ஃபில்டர் ஆன் பண்ணி சுத்தி சுத்தி தேடுறா. பார்த்தா எந்த முகமும் தெரியல. மேபி அந்த ஆப்ல தான் கோளாறு, அது தெரியாம நம்ம பயந்துட்டோன்னு திரும்பவும் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் இந்த பொண்ணுக்கு பின்னாடி பக்கத்திலேயே அந்த ஃபில்டர் அப்ளை ஆகுது. அப்படின்னா அந்த உருவம் இவளுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சடனா அது கத்த ஆரம்பிக்குது. இவளும் கத்துறா. அவ்வளவுதான், அந்த பொண்ணு காலி. இனிமே ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கடோ.